ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நான் ஒரு ஃப்ரூட்டை வச்சு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பர்ஃபி. எல்லோரும் பர்ஃபி நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இந்த பர்ஃபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ஆப்பிளை வச்சு செய்ய போகிறேன். வாங்க இந்த டிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் தேங்காயை வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வறுக்கணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்பிளையும் சீவி எடுத்துக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணும்போதே கலர் மாறிடும். கலர் மாறாமல் இருக்க நான் ஒரு டிப்ஸ் இடையில சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் சீவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சிருக்க ஆப்பிளை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். நீங்கள் ஆப்பிளை கட் பண்ணி கூட போடலாம். கட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 ஆப்பிளுக்கு 1 கப்பு தேங்காய் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துறேன். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 ஏலக்காயை சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன், அது இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் பாதாம், பிஸ்தா இல்லை அந்த மாதிரி நட்ஸ் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மில்க் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் பவுடருக்கு பதிலாக அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு பைண்டிங்காக மட்டும்தான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஆப்பிள் கட் பண்ணும்போது கலர் மாறாமல் இருக்க நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எல்லாம் உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டோன்னே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அந்த தண்ணியிலே விட்டுறாதீங்க, ஆப்பிள் வந்து உப்பாயிடும். ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், கண்டிப்பாக கலர் மாறாது. இந்த டிப்ஸை செஞ்சு பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஒரு பிளேட்டில் நான் கீ தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணதை சேர்த்துடலாம். இதை வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, சூடாக இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சைட்லேயும் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் பதிலாக வேறு ஏதாவது நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கரண்டியை வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக மேலாப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா பாதாமும் அது கூட சேர்ந்து செட் ஆகணும். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். நீங்கள் வேணுன்னா ஃப்ரிட்ஜில் கூட 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம், இன்னும் நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் பீஸ் போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி தான் போடுறேன். மெதுவாக கட் பண்ணுங்கள், ஸ்பீடாக எடுத்துடாதீங்க. 2 ஆப்பிளுக்கு ஒரு 14 பீஸ் வரும், நீங்கள் கட் பண்ணுற சைஸை பொறுத்து. இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக தூக்கி விட்டுட்டு நீங்கள் கையால் வெளியே எடுங்க. பாருங்கள், பர்ஃபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அவ்வளோதான், ஆப்பிள் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆப்பிளில் தான் செஞ்சீங்களான்னு கூட நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. குட்டீஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கொங்கு டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.